சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை, அதாவது பார்த்தீர்கள் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், வெளியான கருத்து கணிப்பு. இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்து கணிப்பு தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதனையடுத்து இந்த கருத்து கணிப்பு பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை உள்ளடங்கிய ஒன்றாக உள்ளது. இதை குறித்து விரிவாக பார்ப்போம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்து கணிப்பு தற்பொழுது வெளியாகியுள்ள இந்த கருத்து கணிப்பு பல்வேறு அதிர்ச்சி தகவலை உள்ளடக்கிய ஒன்றாக உள்ளது. இதை குறித்து விரிவாக பார்ப்போம். 2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தயார் நிறுவனம் நடத்திய ஓட் வைப் என்னும் கருத்து கணிப்பு தற்பொழுது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது மக்கள் மனநிலையை, அரசாங்கத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் அதிருப்திகளை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு ஏற்கனவே கேரளாவில் நடைபெற நிலையில் தமிழ்நாட்டிலும் தொடங்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பினராயி விஜயனின் ஆட்சி எதிர்ப்பு நிலையில் இது வெளியாகியுள்ள நிலையில் ஸ்டாலினுக்கு எதிராக மக்கள் நிலை. இந்த கணக்கெடுப்பில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எதிராக 32% பேர் கடுமையான அரசாங்க எதிர்ப்பை நிலையில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆண்களில் 34% பேரும் ஆண்களும் பெண்களின் 29% பேரும் இதை உறுதி செய்யப்பட்டுள்ளன. அரசு சாதாரணமாக செய்யப்பட்டுவிட்டால் இதனையடுத்து பார்க்கும் பொழுது நம் ஒரு விஷயமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது என்னவென்றால், தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்காக மக்களது ஆதரவையும் இந்த சர்வே பதிவு செய்யப்பட்டுள்ளது. 38% பெண்களும் 48% ஆண்களும் இந்த கூட்டணியில் ஒரு நல்ல யோசனை என கருத்து கணிப்பாக போய்கொண்டிருக்கிறது. இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த ஓட் வைப் சர்வே தமிழகத்தில் மக்களின் உணர்வுகளை விரிவாக வெளிக்கொண்டிருக்கின்றது. இதில் மக்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை, எதிர்ப்பு, இளைஞர்களால் மற்றும் பெண்களின் அரசியல் பார்வைகள் உள்ளிடவே நமக்கு தெளிவாக தெரிகின்றன. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகளுக்கு இது ஒரு முக்கியமான சுட்டுக்காட்டாகத்தான் இருக்கும் என கருதப்படுகிறது. மக்களே, என்னவென்று பார்க்கும் பொழுது இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாகத்தான் போய்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன மாதிரியான அரங்கேறம் நடக்கப் போகிறது என்று. அடுத்து வரக்கூடிய காணொலி இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.